ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி. அதாவது இது வரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்திருக்கார். இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போகிறார், ரிஷபராசிக்கு போகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 14/5/2024 14/6/2024 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 32 நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சமடைந்து ஒரு 30 நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிர பகவானோட இடம். அந்த சுக்கிர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் ஒரு 32 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் 14/5/2024 23/5/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திர காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 24/5/2024 6/6/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/6/2024 14/6/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது. இந்த சூரிய பகவான் தான் மெயின். இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்கறது. பூமியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க. சில பேர் நிறைய ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க. சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த 32 நாட்கள், அதாவது 14/5/2024 14/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதுரிமை மிதுன ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி. அதாவது ஒரு முயற்சி நீங்கள் எடுக்க 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 அது முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியே இல்லை அப்படின்னா அந்த வேலை எப்படி சக்ஸஸ் ஆகாது. அந்த வகையில் இந்த சகாயாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துருந்தார். மனசில் தைரியம், சந்தோஷம், ஒரு குழப்பமே இல்லை. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு பக்காவாக பிளானிங். ஏன்னா சாதாரண மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன்கிறதுனால இயற்கையாகவே அறிவு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சேர்ந்துட்டு லாபத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மைகளை கொடுத்தார். பெரிய அளவில் ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தார், உயர்வுகளை கொடுத்தார். அதே சமயம் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு திடீர் திருப்பங்களெல்லாம் கொடுத்தார். ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தார். இப்போ இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அயன சயன போகஸ்தானம். இந்த இடத்துல அயனம், சயனம், போகம் இந்த 3 அதிபதியும் இந்த விரையாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வரும்போது 3மே கெட்டு போகும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த 6, 8, 12ங்கிறது துஸ்தானம், அஷ்டமம். அதுக்கு தான் அஷ்டமம்னு சொல்கிறது. சத்ருஸ்தானம் 6, நோய். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு நான் போடுறேன். லக்னம்னா என்ன, அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன அப்படின்னு. அந்த வகையில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் துஸ்தானம்.
அந்த வகையில் இந்த துர்ஸ்தானத்தில் இந்த உஷ்ணமான கிரகம் சூரிய பகவான் அங்கே போய் உட்கார்றார் அப்படிங்கும்போது உங்களுக்கு இடமாற்றம் சில பேர் கிடைக்கும். அயனம் மாறும். சயனம் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து சென்னையிலே இருக்கீங்க, ஆஃபீஸ் போவீங்க, ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வருவீங்க. கரெக்டாக பெட்ரூம், எல்லாருக்கும் பெட்ரூம் ஒன்று தான் இருக்கும். நேராக ஒரு பெட்ரூமில் தான் படுத்துக்க முடியும். 2 பெட்ரூம் இருந்தால் கூட ஒரு பெட்ரூமில் தான் நம்ம படுத்துக்க முடியும். நேராக படுத்துக்கிறோம், கிழக்க தலை வச்சுக்கிறோம், படுத்துன்னு இருக்கோம். இதே தான் ரெகுலராக. இந்த இடத்துல சயனம் மாறும். எப்படின்னா திடீர்னு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஊரில் போய் நீங்கள் ஒரு 5-6 நாள் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். உத்தியோகம் அப்படின்னா உத்தியோகம் நிமித்தமாக இந்த மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து வெளியில் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சயனம் மாறும், அயனம் மாறும், போகம் மாறும். போகம் அப்படின்னா என்ன? நல்லா சாப்பிட்றது முடியுமா? 8 மணிக்கு ட்ரெயின், நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்டுன்னு இருக்க முடியுமா? அவரவரும் சாப்பிட்டு கிடுகிடுன்னு ஓடுவீங்க. அந்த மாதிரி போகமும் குறையும். அந்த வகையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது இந்த 3மே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இடமாற்றம் இனிமையாக அமையும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றலாமா, இல்லை ஒரு என்ஹான்ஸ் பண்ணலாமா, பெரிய லெவலில் ஒரு இது பண்ணலாமா, இல்லை வேறு ஒரு தொழில் தொடங்கலாமா, இல்லை இந்த தொழிலையே அபிவிருத்தி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா கையில் பைசா இருக்குது. தொழிலை அபிவிருத்தி பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாமே. நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல ஹோரை பார்த்து பண்ணுங்கோ. அந்த வகையில் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ விரயஸ்தானத்துக்கு வந்து சில முன்னேற்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். எப்படின்னா இப்போ அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த பயணங்களின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். அதேமாதிரி இந்த கலைத்துறை நண்பர்கள், இந்த மிதுன ராசியில் சாதாரணமாக கலைத்துறை நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம். இந்த வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் பார்த்துக்கிறது, கலந்துக்கிறது, அதுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் அவங்களுக்கு நல்லபடியாக அமையும். 14/5/2024 23/5/2024 வரைக்கும் சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த வகையில் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றலாமா, இல்லை நாடு மாற்றலாமா, இல்லை வேறு ஊரில் போய் ஏதாவது செட்டில் ஆகலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இது வந்து எல்லாருக்கும் உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்கள் அனைத்து பேருக்கும் இந்த மாதிரி அமையும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தசாபுக்தின்னு ஒன்று இருக்குது. உங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான். கீழே இதில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த வகையில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அடுத்தபடியாக 24/5/2024 6/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானின் சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது தாயாரோட நட்சத்திரத்தில் தந்தையார் பயணம் பண்ண போகிறார். அப்போ என்ன நடக்கும்? சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னாலும் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக நின்று கலந்துக்கிட்டு அதுக்கு சில செலவுகளை செஞ்சு அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஆக இவர் வந்து அழகாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே சமயம் இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 7/6/2024 14/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் 6-11 கூடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது ஒரே ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துலேயும் இந்த சூரிய பகவான் போயிட்டு சஞ்சாரம் பண்ணிடுவார். அந்த வகையில் 6-11 கூடைய அதிபதி அப்படிங்கிறதுனால இப்போ லாபம் எவ்வளவுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். செலவுகள் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற லாபமும் உங்களுக்கு வரும். இப்படியும் உங்களுக்கு வரும், அப்படியும் வரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக இருக்கும். அந்த லாபம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த தொழிலை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்க, அது கொஞ்சம் செலவுகள்லாம் ஆகும். 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுது, அதை பண்ணுவீங்க.
அதே மாதிரி இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் சில பேருக்கு உண்டாகலாம். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். அப்படிங்கும்போது செலவு இந்த நேரத்தில் விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு கடன் அதிகமாகும். அதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு உண்டாகும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக சில மருத்துவ செலவுகள் மேற்கொள்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வரும். அதுக்காக தான் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த செலவுகள், கடுமையான செலவுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில். அதாவது 7/6/2024 14/6/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் பயணம் பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு முயற்சியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக இந்த சூரிய பகவான் விரயஸ்தானத்திற்கு உங்களுக்கு சில அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.